நம்ம அரெஸ்ட்டு போட்டால் தான் அவன் நம்மக்கிட்ட வருவான். வேலை போயிடுமில்ல. அதனால் அப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் வக்கீலம்மா சொல்கிறத நீ கேளு அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லி புத்தி சொல்லி இவள் அழுகதான் அன்னைக்கு கூட. ஆனாலும் நாங்கள் அரெஸ்ட்டுக்கு போட்டோம். அதே மாதிரி பணம் கட்டலைன்னா என்ன ஆகும்? நோட்டீஸ் அங்கே போகும், கம்பெனிக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு போகும், அவன் வீடு நமக்கு தெரியாது. அப்புறம் அரெஸ்ட்டுக்குன்னு வாரண்ட் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே கதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான். ஒரு வக்கீலை பிடிச்சி அந்த ஊரில் கூப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டான் வக்கீலோட. வாய்தா அன்னைக்கு வந்து நிற்கிறான். ஜட்ஜு கேட்குறாங்க, எதுக்கு வந்து நிற்கிறேன்? ஒன்றா பணங்கட்டு இல்லைன்னா சாயங்காலத்துக்குள்ளே அரெஸ்ட்டு அப்படின்னா. அப்புறம் யார் யாருக்கோ ஃபோன் பண்ணுறான் அது இதுன்னு. அது 1 லட்சத்துக்கு மேலே வந்திருந்தது. அப்புறம் அவன் கொண்டு வந்து ஒரு 25,000 கடனை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கட்டி அடுத்த வாய்தாலேருந்து நான் முறையாக கொடுத்துட்றேங்கம்மான்னு சொல்ல இந்த பொண்ணு அவனை பார்த்து அழுக. அப்புறம் அவன் வந்து பாரு என்னை இந்த மாதிரி பண்ணு நீ பண்ணுன்றதா நான் ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறேன், ஒழுங்காக என்னோட வாழ்ந்திருந்தா அப்படின்னு அவள் சொல்கிறான். ஆனாலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்பா, நீ இங்கே இருப்பியா, 4 மணி வரைக்கும் இருப்பியா, நான் குழந்தைகளை கூட்டிகிட்டு வரட்டா, குழந்தைக்கு அப்பா அப்பான்னு எங்குதுங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு அந்த மனுஷனோட வாழணும்னு தான் நினச்சிருக்கிறான். அப்புறம் மேடம் அரெஸ்ட் பண்ண வேண்டாம் மேடம் அரெஸ்ட் பண்ண வேண்டாம் மேடம், அப்புறம் அதோடு அத்துட்டு போயிடுவான் மேடம், எனக்கு வேண்டாம் இது அதெல்லாம் இல்லைம்மா, உனக்கு வாழ வைக்கிறத இல்லைன்னா அவன் வந்திருப்பானா நீ யோசிச்சுப்பார். அதனால் இந்த சமயத்தில் அரெஸ்ட் வேண்டாம். எது அவங்களே சொல்லிவிடுவாங்க, 25,000 கட்டிட்டான்ல அடுத்த மாதம் 25 கட்டு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவன் தொடர்ச்சியாக மாதம் அங்கே வர வேண்டியிருக்கு. அவனுக்கு இருக்கிறதையே பூரா செலவழித்து ஒன்றா தண்ணி போடுவான், இல்லைன்னா கடனை வாங்குவான், இல்லைன்னா வேறு வகையில் வேறு பொண்ணுகளுக்கு அவன் செலவழிப்பான். இப்போ அதெல்லாம் கை கட்டின மாதிரி அவனுக்கு ஆகிப்போச்சு. அப்புறம் அவன் சொல்லிட்டான், இல்லை மேடம் நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன் மேடம் அப்படின்னு. அது நீ என்ன கொடுக்குறியோ அது உன் விருப்பம், உன் வக்கீலை கேட்டுக்கோ. ஆனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா, முறையாக ஒவ்வொரு மாதமும் 2 குழந்தைகளுக்கு 5,000 இந்த அம்மாவுக்கு 10,000 நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. அப்புறம் அந்த பொண்ணு மேடம் அவர் டைவர்ஸ் கேட்குறாரு மேடம், நான் அவரை விட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் விரும்பலை மேடம், நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், எனக்கு வாழ தான் வேணும். நீ என்ன பைத்தியக்காரியா,